நம்ம பூர்வீகம் தான். நம்மளுடைய அப்பா, தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், பூட்டன் இவங்க எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கதையாக காற்றுல அப்படியே கரைஞ்சு போயிடக்கூடாது. அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு அது நினைவுகளாக தொடரணும். இந்த முன்னோர்களோட மூச்சு காத்தும் நம்ம மண்ணோட சாமியும் சேர்ந்தது தான் குலதெய்வம். இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தோட, உங்கள் குழந்தைங்களோட, உங்களோட பெற்றோர்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு சில விஷயங்களை மறந்து போயிடக்கூடாது, ஒரு சில விஷயங்களை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா பேர் தெரியும், தாத்தா பாட்டி பேர் தெரியும். அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட தாத்தா பாட்டி வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம பிள்ளைங்களை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களோட வாழ்க்கையையும் வந்த வழியையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த குலதெய்வத்தோட அருளோட நம்ம பிள்ளையை வளர்க்கணும். எப்படி ஒரு பறவை கூட்டிலேருந்து இற தேடி எந்த திசைக்கு போனாலும் திரும்பி கரெக்டாக அதே கூட்டுக்கு வருதோ, வாழ்க்கையை தேடி நம்ம எந்த திசைக்கு போனாலும் வந்த வழியையும் வாழ்ந்த வாழ்க்கையும் என்னைக்கும் மறக்கவே கூடாது. அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இந்த இட்லி கடை. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் மெசேஜாக சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்லாமல் யார் சொல்லுவா சொல்லுங்கள்? இதை உங்களுக்கு சொல்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் உரிமையாக சொல்கிறேன். இந்த படப்பிடிப்பு நடக்கும்போது நான் விளையாண்ட தெருக்களில், நான் வாழ்ந்த வீட்டில், வளர்ந்த வீட்டில், நான் சாப்பிட்ட இட்லி கடையில், என்னுடைய கருப்பசாமி கோயிலில், அங்கே முன்னாடி இருக்க அந்த மாடில் நான் ஏறி விளையாண்ட அந்த மாடில், இது எல்லா இடத்துலையும் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படப்பிடிப்பாக இந்த படம் எனக்கு இருந்தது. திஸ் இஸ் அ வெரி பர்சனல் ஃபில்ம் ஃபார் மீ. இதில் என்னோட பாட்டியே கூட நடிச்சிருக்காங்க ஒரு சீனில். என்னோட அம்மாவோட அம்மா அவங்களே ஒரு சீனில் நடிச்சிருக்காங்க.